இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்டா? என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்டா? எதுக்காக உண்ணாவிரதம் உண்டா? எதற்காக? யாரிடத்திலே முறையிட்டு போரை நிப்பாட்ட உண்ணாவிரதம்? இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே. உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது. யார் சொன்னது? பிரணாப் முகர்ஜி. அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது. அப்ப எப்படி சொன்னீங்க? உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள்? சாகும் வரை உண்ணாவிரதம். யாரிடத்திலே கோரிக்கை வைத்து? கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல, இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப என்ன பொழுதுபோகலைன்னு உண்ணாவிரதம் இருந்தீங்களா? எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம், இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியது யார்? இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார்? யார்? ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். எப்படின்னா எப்படி? மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார்? பிரணாப் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னால் போர் நிக்குது. பிரணாப் முகர்ஜிக்கும் போருக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாப் முகர்ஜி பேச்ச ஏன் கேட்கணும்? இல்ல என்ன கொண்டு இருந்தது பாரு. போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கருக்குள்ள இருந்த 200-300 பேர் வெளியேறிட்டான். ஏன் நடந்தது? என் தமிழ் மீது, என் தாய் மீது, என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது. போர் நின்றுச்சுங்கிறாரு. பங்கருக்குள்ள இருந்தவன் பதுங்குழியில இருந்து வெளியில வந்துட்டான். 200 பேர் 300 பேர் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான். இதான் நடந்துச்சு. பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள். அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள். இதைவிட கொடுமை. ஈழத்தை பேசிங்க என்ன போது? ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள், அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது. ஏன் பேசினீங்க? ஏன்? அங்க என் தலைவன் இருந்தான். அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது. அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது. இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது. எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல, அவனுக்கு ஓட்டு இல்ல, அது எங்கள் உரிமை. அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை. அது தெரியாதா உங்களுக்கு?